வடக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் தற்போது நிலை கொண்டிருக்கக்கூடிய குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த 12 மணித்தியாலங்களில் ஒரு தாளமுக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அது மேற்கு வடமேற்கு திசையில் நாட்டின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. எனவே நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை புலனறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹமாதோட்டை கம்பளை கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் பொத்துவிலூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்டு கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழ இருக்கக்கூடிய கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. பேருவளையிலிருந்து கொழும்பு, புத்தளம், காங்கேசன்துறை, திருகோணமலை மற்றும் பொத்துவிலூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கும் அப்பாற்பட்டு கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. பேருவளையிலிருந்து கொழும்பு, புத்தளம், காங்கேசன்துறை, திருகோணமலை மற்றும் பொத்துவிலூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்டு கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்டு கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3.0 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.